இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் பிளவுபட்ட அதிமுகவை நான் ஒன்றிணைக்க போறேன், அதே மாதிரி ஒரு தாய் பிள்ளைகளாக நாம இருந்தோம் அப்படின்னு சொன்ன சசிகலா இன்னைக்கு தனிக்கட்சி தொடக்கம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஏதேனும் அரசியல் நகர்வு இருக்கா? முன்னுரை கொடுக்கிற பொழுது சசிகலா யாரை ஆதரிக்க போறார் என்று சொன்னார். முதல்ல யார் சசிகலாவை ஆதரிப்பார்கள் என்று நம்ம பார்க்கலாம். ஒரு அரசியல் கட்சி துவங்குகிற பொழுது யாராக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய நோக்கத்தை சொல்லணும். திருமதி சசிகலா அவர்கள் இதுவரை சொன்னது அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, திராவிட கட்சி இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்ல மறந்தது அல்லது சொல்ல வேண்டியது, இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசை அதில் இருக்கிற குறைகள் என்ன, அதை ஏன் வீழ்த்த வேண்டும், அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஒரு 1-2 ஆண்டுகளுக்கு தேர்தலுக்கு முன்பாக அவர் அந்த கட்சியை துவக்குனா அதுக்கெல்லாம் காலம் இருக்கு. இன்னும் 30 நாள் அல்லது 45 நாட்கள் தான் அதிகபட்சம் இருக்கிற காலகட்டங்களில் அவர் தெளிவு. நேற்று அது ஒரு அரசியல் நிகழ்வாக இல்லை, அவருடைய தனிப்பட்ட புலம்பலாக மட்டுமே இருந்தது. ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்திருந்தால் என்ன காரணத்துக்காக திமுகவை ஆதரிக்க முடியாது, என்ன காரணத்துக்காக திமுக அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டும், மக்களுக்கு இந்த எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிதானே திமுக ல இருந்து ஏன் அதிமுக வந்ததுன்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல திமுகவினுடைய தவறுகள் என்ன, குற்றச்சாட்டுகள் என்ன, அது சொல்லல. அதை பத்தி எதுவுமே அவங்களுக்கு கருத்து இல்லை. அடுத்து சரி, எடப்பாடி பழனிசாமி அவரை நான் முதலமைச்சராக்கினேன், அவர் என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டார். இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் முதலமைச்சராக அமர்த்தி இருந்தேன், அவர் முதலமைச்சராக பணியாற்றிய 4.5 ஆண்டு காலத்தில் இந்த நல்ல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த தவறிவிட்டார் அல்லது இந்த தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறார். இல்லை, அதை பற்றி எந்த கருத்துமே இல்லை. சரி, இன்றைக்கு விஜய் என்று ஒருவர் கட்சி துவக்கி இருக்கிறார், அதை நாம் ஆதரிக்க முடியாது, இந்தந்த காரணத்துக்காக நமக்கு ஒரு தனியான அமைப்பு தேவை என்பதாக அவர் எதையுமே சொல்லலை. ஒரு மக்கள், தமிழக வாக்காளர்கள் வாக்களிப்பது என்றால் ஒன்று அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன, அந்த பலனுக்காக நம்ம வாக்களிக்கலாம், அல்லது இந்த அரசாங்கத்தில் நடக்கிற இப்ப நீங்க சொல்ல வரது என்னன்னா அது மக்களுக்கான செய்தியாவோ மக்களுக்கான ஒரு கட்சியாவோ இல்ல அப்படின்றீங்க. ஓட்டு மக்கள் தானே போடணும், யார் ஓட்டு போடுறதுக்கே. அதாவது எனக்கு இதுல வாக்களி யாருக்கான செய்தியா சசிகலா அங்க பேசியிருக்காங்க? அவருடைய புலம்பல், அவருடைய தனிப்பு, வீட்டுக்கு உள்ள இருந்து புலம்பிட்டு இருந்ததை ஒரு கூட்டத்தை போட்டு புலம்பி இருக்கிறார். அவர் நேற்று சொன்ன செய்தி என்ன, நான் அம்மாவோடு பயணித்தேன், நான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அமர்த்தினேன், சிறையில் எனக்கு பரோல் கேட்டாங்க, கர்நாடக அரசாங்கம் கொடுத்தது, தமிழகத்தில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மறுத்து விட்டார். நீங்க நேராக கோர்ட்டுக்கு போய் ஒரு டைரக்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. எனக்கு தமிழ்நாட்டில் போலீஸ் பாதுகாப்பு வேணும், கர்நாடகாவில் எனக்கு 15 நாள் கொடுத்துருக்குறாங்க, தமிழ்நாடு போலீஸ் 5 நாள் தான் தர்றேங்கிறாங்க, டைரக்ஷன் கொடுங்கன்னு கேட்டால் தாராளமாக கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி மீது அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்ன, கட்சியை விட்டு நீக்கிட்டார், கட்சி கடந்த காலத்தில் தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறது, இவ்வளவுதான். இதை தவிர இதுல வாக்காளர்களுக்கு ஏன் சசிகலாவை ஆதரிக்க வேண்டும், ஏன் திமுகவை எதிர்க்க வேண்டும், ஏன் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க வேண்டும் என்கிற எந்த செய்தி, அந்த செய்தி தான் வாக்காளர்களுக்கு முக்கியம். எதுக்காக ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க, இந்த அரசாங்கம் எனக்கு என்ன தவறு இழைத்திருக்கிறது. கட்சி அறிவிப்பிற்கு பிறகு களத்துக்கு போகும்போது அதை பேசிக்கலாம் நினைச்சிருக்கலாம்ல. அதுதான் நான் சொல்றேன். ஓராண்டுக்கு முன்பு இந்த கட்சி அவர்கள் துவக்கி இருந்தால் இன்னும் காலம் இருக்கு, நான் சொல்றேன்னு கூட சொல்லலாம். 45 நாட்களுக்குள்ள தேர்தலை வச்சுக்கிட்டு நான் இதுக்கு பின்னாடி சொல்றேன்னா இது மக்கள் நலன் சார்ந்த இயக்கமாக இல்லை, அவருடைய தனிப்பட்ட புலம்பல் மட்டுமே தான் நேற்று அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று தான் பார்க்கணும். அடுத்து அவரை முதலமைச்சராக ஏன் சார் 9 ஆண்டுகளா இந்த புலம்பலை முன்வைக்காம தேர்தல் வரக்கூடிய நெருக்கத்தில் இதை சொல்ல வேண்டிய தேவை என்ன? அதுதான், அதாவது இது தனக்கு ஒரு முக்கியத்துவத்தை தேடிக்கொள்கிறார், தான் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் என்பதையும் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் என்பதையும் அவர் வெளிக்காட்டுறார். இன்னும் இப்படி கூட சொன்னா
இந்த நீலாம்பரி பார்ட் 2 மாதிரி, அதாவது இறுதியாக ஒரு 9 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு இந்த தேர்தலில் ஒரு ஸ்பாயிலிங் ஃபோர்ஸா தன்னை ஆதரிக்கிறவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்க வேண்டாம், இது ஒன்றுதான் நேற்று அவர் சொன்ன செய்தி. இல்ல, இபிஎஸ் எதிர்ப்பு அப்படின்னா 9 ஆண்டுகளாக இதற்கு முன்பு 2021 சட்டமன்ற தேர்தல் வந்த போதுமே வந்து அதை அவங்க செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யல? இல்ல, அப்ப கட்சியினுடைய பாதுகாப்பு முக்கியம், அதனால நான் ஒதுங்கி இருக்கேன் தானே சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த நேரத்தில் தேர்தலில் இருந்து அதாவது அரசியல் களத்திலிருந்து ஒதுங்கி இருந்தார் என்பதுதான் அப்பொழுதே பேசப்பட்டது. ரெண்டாவது, இன்றைக்கு கூட மத்தியில் இருக்கிற பாஜகவை பத்தி அவர் ஏதாவது குறை சொன்னாரா? அவரை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தினது பாஜக. அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது கவர்னர் மும்பை சென்று விட்டார், அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கல. அப்ப ஓபிஎஸ் தர்ம யுத்தம் தொடங்கினது யாரால அப்படிங்கறத நான் சொல்ல விரும்பலன்னு சொன்னாங்களே. இல்ல, அது யாரால? திரு குருமூர்த்தி அவர்களே ஒரு பேட்டியில சொல்லி இருக்காரு, இப்ப நான் தான் அவரை போய் தர்ம யுத்தம் செய்யுங்க என்று அவர் அனுப்பி வைத்தேன் என்று சொல்றாரு. அப்ப அவர் பின்னாடி இருப்பது யார்? இல்ல, அப்ப குருமூர்த்தி பின்னாடி இருப்பது யாருன்னு சொன்ன. இல்ல, குருமூர்த்தி அதாவது பாரதிய ஜனதா கட்சி திருமதி சசிகலா அவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். சரி, சசிகலாவை எதிர்த்து தர்மயுத்தம் செஞ்சது யாரு? ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு எதிராக கட்சியை விட்டு நீக்கிட்டார்னா, அவரை சசிகலா குடும்பத்தை கட்சியிலிருந்து நீக்கினால் மட்டும்தான் ஒன்றிணைவோம் என்று நிபந்தனை விதித்தது யாரு? ஓபிஎஸ். ஓபிஎஸ் அந்த முதல்வர் பதவியிலிருந்து அகற்றினது யாரு? சசிகலா. அப்ப இதுல எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்பது தனக்கு அந்த, அதாவது 30 ஆண்டு காலம் இந்த கட்சியை நாங்கள் எங்கள் குடும்ப ஆதிக்கத்தில் வைத்திருந்தோம், இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி இயங்குகிறது, மீண்டும் எங்கள் குடும்பம் அல்லது சசிகலா கட்டுப்பாட்டில் கட்சி இயங்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளி மட்டுமே அவர் முன்னிறுத்தி இருக்கிறார். நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு சிவபிரியன், இப்போ இபிஎஸ் எதிர்ப்பு அல்லது ஓபிஎஸ் மீது ஒரு கரிசனம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் தனக்கான ஒரு வாக்கு வங்கியை எப்படியாவது இந்த தேர்தலில் எடப்பாடிக்கு எதிராக பயன்படுத்தணுங்கிற நோக்கத்திலையும் தான் சசிகலா இந்த முடிவு எடுத்திருக்காங்களா? நானும் அரசியலில் இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஜெயலலிதா அவர்களோடு 35 ஆண்டு காலம் பணியாற்றினேன். நான் கொடுத்த பதவி தான் இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது, ஓபிஎஸ்ஸுக்கும் நான் கொடுத்த பதவி தான். அதனால் என்னை யாரும் கண்டுக்கல, நீங்களாவது கண்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசியல் இருப்பை காண்பிப்பதற்காக தான் இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நேற்று அவங்க பேசின விஷயங்களில் திரு கேசி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி வாக்காளர்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ எந்த ஒரு செய்தியும் அந்த அவர்களுடைய உரையில் இல்லை. அது முழுக்க முழுக்க தனக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ், அதாவது அநீதி இழைக்கப்பட்டதாகவும் அந்த அநீதிக்கு யாரெல்லாம் காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு எனக்கு அநீதி இழைத்தவர்களை நீங்கள் தண்டியுங்கள் சொல்லாமல் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேச வரசி இது என்னதான் அவங்க இப்போ பேசினாலும் கூட அவங்களுக்கு 2021 அவங்க என்ன நினச்சாங்கன்னா 2017 அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருந்த அதிமுக தான் அவரை அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அவங்க அவருக்கு லாயலாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க, நடக்கலை.